ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவானி ஹரி விலாக்ஸ். வாங்க விளாக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அதிரசம். நம்ம எப்படி உடையாமல் பிரியாமல் செய்கிறது தாங்க. அன்றைக்கி நம்ம இந்த மாவு ப்ரிப்பரேஷன் ஏற்கனவே நம்ம பழைய வீடியோவில் போட்டிருக்கேன். மாவு எப்படி ரெடி பண்ணணுங்கிறது நீங்கள் அந்த லிங்கை அதில் ஆட் பண்ணுறேன், போய் பார்த்துக்கிடுங்க. பார்க்காதவங்க இந்த அதிரசம் ப்ரிப்பரேஷன் நம்ம அன்றைக்கே ரெடி பண்ணி வச்சோம்ல, அது நல்லா அப்படியே 2-3 நாள் கழிச்சு அழகாக செட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம எப்படி அதிரசம் ரெடி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். எப்பவுமே அந்த மாவு ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் 2 நாள் கழித்து பண்ணால் தான் அந்த மாவு அழகாக செட் ஆகி சூப்பராக இருக்கும். அதெல்லாம் பண்ணும்போது டேஸ்ட் கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச மாவு நல்லா இறுகி எப்படி ஆகிட்டு பாருங்கள். நம்ம ஊற்றும் போது கொஞ்சம் லேசாக லிக்விடாக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் நல்லா இறுகி போயிருக்கா. இது நம்ம வெளியே எடுத்துக்கப்புறவு நல்லா கையை வச்சு நம்ம நல்லா அமுக்கி கொடுக்கும்போது அந்த சாஃப்ட்னஸ் வந்துடுங்க. அதுக்கடையில் இங்கே ஒரு பேனில் எண்ணெய் வச்சு நம்ம ஹீட் பண்ண ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த மாவை அப்படி நமக்கு தேவையான மாவை மட்டும் ஒரு பாத்திரத்தில் அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம கையை வச்சு வச்சு நல்லா அப்படி அமுக்கணும். தண்ணிலாம் தொளிச்சிடாதீங்க. நம்ம கையை வச்சு வச்சு அமுக்கும்போதே அது நம்ம வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால தன்னால் கொஞ்சம் மெல்ட்டாக ஆரம்பிச்சிரும். நல்லா அமுக்கி கொடுத்துட்டு கரெக்டான அந்த பக்குவம் வந்தோடனே நல்லா இப்படி இதை தொட்டால் இப்படி இந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு எப்படி இருக்கும் அந்த பதத்தில் இருக்கும். அழகாக அமுக்கி கொடுத்ததுக்கப்புறமும் இதை நம்ம கையாலேயே நல்லா அழகாக ரவுண்டாக தட்டி நடுசில் ஓட்டப்பட்டு வச்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கையில் வரலைன்னா வாழையில் இல்லைனா ஒரு பாலித்தீன் கவர்லேயே இப்படி ரெடி பண்ணிக்கலாம். நான் கையாலேயே பண்ணிடுவேங்க. இப்போ இதெல்லாம் நடுசில் ஒரு சின்ன ஹோல் போட்டுக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு இப்போ இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அதிரசத்தை அப்படி உள்ளே ரெடி பண்ணிக்கலாம். இந்த பேட்டர்னை சூப்பராக அழகாக இருக்கா. இதை அப்படி மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். இதை ஒன்று நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அதுவாகவே அழகாக மேலே வந்துடும். இப்போ அதை தூக்கி நம்ம மாற்றி திருப்பி போடணும். மாற்றி திருப்பி போட்டுடலாமா? கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே மாற்றி திருப்பி போட்டுடலாம். இப்போ அடுத்தடுத்த பேட்டர்னை இதே மாதிரி ரெடி பண்ணி உள்ளே போட்டுருங்க. பாருங்கள், தன்னாலே அப்படி மேலே எலும்பி வரும். எலும்பி வந்ததுக்கப்புறம் நம்ம இப்படி மாற்றி திருப்பி போட்டு எடுத்தால் அழகாக சூப்பராக கோல்டன் ப்ரௌன் கலரில் சூடான சுவையான அதிரசம் ரெடிங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியே வாங்குறதோடு இதில் வந்து நம்ம எதுவுமே ஆட் பண்ணலை. சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த வீடியோ பிடிச்சதாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.